அஜித்குமார் லாக்அப் டெத்தை பத்தி பெருசா சீரியஸா பேசிட்டு இருக்க இதே சமயத்துல அதே சிவகங்கை மாவட்டத்துல ரொம்பவுமே மர்மமான முறையில ஒரு 7 வயசு சிறுவன் இறந்திருக்காரு. இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. சிவகங்கை சிங்கம்பூரணி பகுதியில புதுசா 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஸ்கூல் தான் ஜெஸ்டே. இந்த ஸ்கூல்ல 2வது படிச்சுட்டு வந்த அஸ்விந்த் அப்படிங்கிற மாணவன் மர்மமான முறையில இறந்திருக்காரு. வெறும் 7 வயசு தான் ஆகுது. இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு? அவர் இறந்ததை ஏன் ப்ராப்பரா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல? சம்பவம் நடந்த அன்னைக்கு வழக்கம் போல அஸ்விந்த் ஸ்கூல் பஸ்ல போல ஸ்கூல்ல இருந்து அனுப்பப்பட்ட கார்ல தான் போயிருக்காரு. வழக்கமா எப்பயுமே ஸ்கூல் பஸ் 8:45 வரும். ஆனா அன்னைக்கு வந்ததோ 9 மணி. இங்க இருந்தே சில டவுட்லாம் நமக்கு ஆரம்பிக்குது. அது மட்டும் கிடையாது, அன்னைக்கு ஈவினிங்கா பேரண்ட்ஸ்க்கு ஒரு 3:45 4 மணி அளவில் ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலுமே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்கிட்ட இருந்து வரல, அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள்கிட்ட இருந்து வந்திருக்கு. உங்கள் பையனுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு, நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பதறி அடித்து காலையில் நல்லா தானே பையனை அனுப்பிச்சி வச்சுருந்தோம், இப்போ என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் பேரண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்கே போனால் ஆசாசியா வளர்த்த தன்னுடைய மகன் உயிரோட கிடையாது. இதை பார்த்து ஷாக் ஆகி கதறி அழுது அங்க இருக்கக்கூடிய டாக்டர் கிட்ட கேட்டப்ப டாக்டர் உங்களுடைய பையன் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க குழந்தைய கூட்டு வந்த டிரைவரோ இல்லையே நான் நல்லபடியா தானே குழந்தைய கூட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசியிருக்காரு. ஆனா டாக்டரோ குழந்தை இறந்து 5 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிர்ச்சி தகவலை தெரிவிச்சிருக்காரு. உடனே பதறி போய் பயங்கரமா கதறி அழுது தன்னுடைய குழந்தைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய குழந்தைக்கு மூக்கு வாயில இருந்து ரத்தம் வந்திருக்கு, கண்ணம் பகுதியில காயத்தோட இருந்திருக்கு. அது எப்படி ஃபிக்ஸ் வந்து இறந்த குழந்தைக்கு கண்ணத்துல காயங்களும் மூக்கு வாயிலெல்லாம் ரத்தம் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இல்ல ஃபிக்ஸ் வந்து தான் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துலயே செகண்ட் டவுட்டுமே ஆகுது. அது மட்டும் கிடையாது, குழந்தை இறந்து 5 மணி நேரம் ஆகுது அப்படின்னு டாக்டர் சொல்ல, இல்ல நான் நல்லா தானே கூட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி டிரைவர் சொல்ல, முகங்கள்ல சில காயங்களும் இருந்திருக்கு. இதை தாண்டி இன்னும் பதற்றத்தோட இருந்த பேரண்ட்ஸ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை கான்டாக்ட் பண்றாங்க. ஆனா அங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து யாருமே ஃபோன் கால்ஸ் அட்டெண்ட் பண்ணல. ஸ்கூலுக்கு போனா அங்கேயுமே ஸ்கூல் ஃபுல்லாமே மூடி இருக்கு. அந்த இடத்துல யாருமே கிடையாது. இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமே எழுந்திருக்கு. இந்த விஷயத்தை இன்னும் விசாரிக்கும் போது வெளிவந்தது என்ன அப்படின்னா, குழந்தை போன அதே கார்ல மொத்தம் 7 மாணவர்கள் போயிருக்காங்க. அதுல 6 மாணவர்கள் ஸ்கூலுக்கு கார் போனதுமே இறங்கி போயிட்டாங்க. அஸ்வித் மட்டும்தான் கீழே இறங்கி போகல. ஈவினிங் நாங்க காரோடைய டோரை ஓபன் பண்ணும்போது உள்ள அஸ்வித் மயங்கின நிலையில இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுல பள்ளி நிர்வாகம் ஏன் சுத்தமா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லவே இல்லை? அதையும் தாண்டி ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஏன் இந்த மாதிரியான வேறு வேறு வகையான தகவல் வருது? இதுல வேற என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து போலீசார் தரப்புல இருந்து விசாரிக்கப்பட்டு தான் இருக்கு. நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல ஸ்கூலோடைய பிரின்சிபலை கைது செஞ்சிருக்காங்க. இன்னும் இதுல என்ன மாதிரியான மர்மங்கள் இருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க இந்த 7 வயசு சிறுவனுடைய மரணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.